ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து அட்சய திருதியை வரப்போகுது இல்லைங்களா? அப்போ எல்லாருமே நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில கடைகளில் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் சில கடைகளில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எந்த கடையில் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, எந்த கடையில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். அப்படி இருக்கிற சமயத்தில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 கடைகளோட ஆஃபர்ஸ், அதாவது அட்சய திருதிக்கு என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சூட்டபிளான ஆஃபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையில் நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அட்சய திருதிக்கான ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அட்சய திருதியை பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி, அதாவது ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. நம்ம வந்து இந்த அட்சய திருதியில் வந்து எதை செய்தாலும் அதை பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஐதீகம். பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது பன்மடங்காக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து தங்கம் கூடுதலாக நம்மள்கிட்ட சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே தங்கம் வாங்கிட்டு இருக்கோம். இதில் வந்து எனக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து கூடுதலான தங்கம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் எனக்கும் நம்பிக்கை உண்டு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது கண்டிப்பாக, அதாவது நான் வந்து 100 மில்லிகிராம் கூட வாங்கிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 100 மில்லிகிராம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எந்த கடையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் இருக்குது, தங்கமயிலில் இருக்குது, லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கடைகளிலுமே, அதுவும் இல்லாமல் லோக்கல் கடை, சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லிகிராம் தங்கம் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. அதனால் 100 மில்லிகிராம் எங்கே கிடைக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இந்த 100 மில்லிகிராமாவது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தங்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் வந்து முயற்சி பண்ணி கண்டிப்பாக அட்சய திருதி அன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 100 மில்லிகிராம் தங்கம் வாங்க நம்ம எவ்வளோ வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 800 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து 100 மில்லிகிராமில் வாங்கிட முடியும். அதனால் அதற்கான முயற்சிகளை 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக 1000 ரூபாய் நம்ம கையில் வந்து சேமிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எளிதான விஷயம் தான். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே 100 மில்லிகிராமாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஆஃபர்ஸ் எந்தெந்த கடையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி ஜுவல்லரி தான். இந்த ஜிஆர்டி ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து கண்டிப்பாக இது அட்சய திருதி முடிகிற வரைக்கும் நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா காயினுக்கு பார்த்தீங்கன்னா 2%லேருந்து 4% வரைக்கும் வாங்குறாங்க. அதுவே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு வந்து 300 வரைக்கும் வரும். பட் அது நம்மளுக்கு லாபமாக இருக்கும். இதில் வந்து இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது பெர் கிராமுக்கு அவங்க வந்து 60 ரூபாய் குறைச்சி கொடுக்குறாங்க புது தங்கம் வாங்கும்போது. அதுவே நீங்கள் ஓல்டு தங்கம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 60 ரூபாய் கூடுதலான அமௌண்ட்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து 75% அமௌண்ட் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25% வந்து மேக்கிங் சார்ஜஸில் லெஸ் பண்ணுறதா, அதாவது சில்வருக்கு லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் வந்து ஜிஆர்டியில் போயிட்டுருக்கு. இதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதியிலேருந்து மே 12ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா கடைகள்லையும் மே 10ஆம் தேதி அட்சய திருதியோட நம்மளுக்கு வந்து ஆஃபர் முடிஞ்சிடும். பட் லலிதாவில் வந்து மே 12 வரைக்குமே ஆஃபர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு 0 வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 கடைகளில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 0% வேஸ்டேஜில் நம்மளுக்கு கிடைக்குது. இவங்க கோல்டு ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா 1% வந்து லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து குறைவான வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் தான் கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களும் நிறைய கடைகளில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதில் கண்டிப்பாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு கிராமுக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 10% லெஸ் ஃபார் சில்வர் ஜுவல்லரி.
10% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறதா, அதாவது மேக்கிங் சார்ஜில் லெஸ் பண்ணி கொடுக்குறதா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் இவ்வளவு தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸ் ஸ்வர்ண மகால் அப்படிங்கிறது இப்போ இது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டுருக்கு. அதனால் அதை பற்றியும் சிலர் வந்து அதுலேயும் வாங்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% அமௌண்ட் கொடுத்தாவே நம்ம வந்து புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 75% கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து இப்போ லலிதா ஜுவல்லரியில் வந்து 50%ன்னு சொன்னாங்க. பட் எனக்கு முழுமையாக தெரியல அப்படிங்கிறதுனால தான் நான் ஷேர் பண்ணிக்கல. ஒரு முறைக்கு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஸ்வர்ண மகாலில் வந்து 10% வந்து அமௌண்ட் இருந்தாவே நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 0% வேஸ்டேஜ் வந்து சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. கோல்டுக்கு அவங்க வந்து 0% தான் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மே மட்டும், அதாவது 10ஆம் தேதி கோல்டு காயின் வாங்கினா மட்டும்தான் 0%ல் வந்து கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஆனால் லலிதா ஜுவல்லரி இதில் ஜிஆர்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு 0%ல் தான் என்ன பண்ணுறாங்க, கோல்டு காயின் சேல் பண்ணுறாங்க. நான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கின கோல்டு காயின். என்னோடய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மாதம் மாதம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு 500 மில்லிகிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம். இந்த 1 கிராம் பார்த்தீங்கன்னா நான் லலிதா ஜுவல்லரியில் தான் வாங்கினேன். லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து நான் 1ஆம் தேதி வாங்கும்போது எனக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் தான் கொடுத்தாங்க. இது மாதிரி நம்ம வந்து எங்கே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக கிடைக்குதோ அங்கே நம்ம வாங்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபா லெஸ் ஃபார் 1 பவுன். அதாவது 1 பவுனுக்கு ஸ்வர்ண மகாலில் 1500 ரூபா கம்மி பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 180 ரூபா வரைக்கும் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பர் கேரட்டுக்கு 10,000 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 3 கடைகள் பார்த்துட்டோம். அடுத்த கடை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இது பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு கடை கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கடையில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னையில் இருக்கிறது, திருச்சியில் இருக்கிறது, கோயம்புத்தூரில் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு வந்து இவங்க ஆஃபர் இல்லை. இவங்ககிட்ட வந்து ஆனால் 2%ல் வந்து காயின்ஸ் கிடைக்குது. எங்கேயுமே வந்து இவங்க வந்து இதுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் கோல்டு ஜுவல்லரி வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 10 கிராம் தங்கம் வாங்குறீங்கன்னா 10 கிராம் சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்த ஆஃபர் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1 சவரன் தங்கத்துக்கு 1200 ரூபா வரைக்கும் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 சவரனுக்கு 1200 ரூபா, 1 கிராம் அப்படிங்கும்போது 150 ரூபா குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது இந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திதிக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா 1 கேஜிக்கு மேலே அப் டு 1 கேஜி வரைக்குமே வந்து 1000 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் ஸ்ரீகுமரனில் இருக்கக்கூடிய இது. டைமண்டுக்கு வந்து இவங்களும் 10,000 ரூபாய் லெஸ் பண்ணுறதா பர் கேரட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா காயின் வந்து 2%லேருந்து 3% வரைக்கும் அவங்க வந்து வேஸ்டேஜ் வாங்குவாங்க. இதில் வந்து இந்த அட்சய திதிக்கு எந்த ஆஃபரும் இது வரைக்கும் நாங்கள் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் காயின்ஸ்க்கு ஆஃபர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. அதே வந்து நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு 150 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் வரைக்கும் குறையும். ஆனால் நம்ம எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸடாக இவங்க வந்து இவ்வளவு தான் குறைவு அப்படின்னு அவங்க சொல்லலை. அதே மாதிரி சில்வர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் வந்து இன்னொரு அடிஷ்னல் விஷயம் என்னென்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு தனியாக வந்து கமிஷன் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணி வந்து வாங்கினேன். அப்போ வந்து கடையில் அவங்க சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எந்த கமிஷனும் கிடையாது. அவங்களுக்கு வந்து 45 டேஸ் வரைக்கும் வந்து எந்த கமிஷனும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ கையில் காசே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 45 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பேமெண்ட்டை கொடுக்க போகிறோம். அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 100லேருந்து 1000 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் இதையும் ஒரு தகவலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே வந்து 5% கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேஷ்பேக் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போ கோல்டு வாங்குறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து டைமண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடையிலும் இல்லாத மாதிரி 20,000 ரூபாய் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கடை பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ்க்கு ஆஃபர்ஸ் கிடையாது. இங்கேயுமே காயின் பார்த்தீங்க அப்படின்னா 2%லேருந்து 3% வரைக்கும் அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஆனால் ஆஃபர் வந்து எதுவுமே இல்லை. அதே கோல்டு ஜுவல்லரியாக வாங்கும்போது 25% வந்து வேஸ்டேஜிலேருந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்ணும்பொழுது சில்வர் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஃப்ரீ எங்கெங்கே கிடைக்குதுன்னா ஸ்ரீகுமரன்லேயும் மலபாரில் மட்டும் நீங்கள் வாங்குற தங்கத்துக்கு சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பீமா கோல்டில் பார்த்தீங்கன்னா 10%
மெசேஜ் இருந்தாவே நம்ம வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் இவங்க வந்து மே 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அட்வான்ஸ் புக்கிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு வந்து ரூ. 100 வந்து லெஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி காயினுக்கு எந்த ஒரு ஆஃபர்ஸும் வந்து இதுவரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, இதுவரைக்கும் பண்ணலை. அப்போ வந்து நம்ம இதில் வந்து காயினுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்குது. அடுத்தது 8th ஒன் பார்த்திங்கன்னா ஜுவல் ஒன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு ரூ. 2000 வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 0% வேஸ்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கு வந்து இவங்களுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 கிராம் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 250 வரைக்கும் லெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஜுவல் ஒன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில கடைகளில் ஆட் பண்ணியே வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஜுவல் ஒன்னில் பார்த்திங்க அப்படின்னா நகைகள், அதாவது ரொம்ப ஃபேன்சியான நகைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நானுமே வந்து ஒரு ஸ்ட்ரெட்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கடைகளில் உங்களுக்கு எது வந்து ஃபேவரபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையில் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அட்சய திதியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுங்கள், வாங்கிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.